ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா எஸ்கேப் த மூவி தியேட்டர் ஒபே. இது நியூவா லான்ச் ஆயிருக்கான். இந்த கேம் தான் நம்ம விளையாட போறோம். அதுவும் ரோப்ளாக்ஸ்ல. இந்த கேம் ரோப்ளாக்ஸ்ல. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் எப்படி விளையாடலான்ட்டு. Escape the movie theater. இந்த கேம் ஃபர்ஸ்ட் EAP-யா அந்த அளவுக்கு பெரிய ஆளா இல்லையே. குரூப் நம்பர் சொல்லி ஆனா VIP நம்ம இல்லையே. குரூப் நம்பர்ஸ் நம்ம இல்ல. வாங்க என்ன பண்ணலாம்னு பாப்போம். இங்க பாரு, என்ன டிராகன் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. பொம்மை மாதிரி இருக்கு. மலை மேல ஏறி காந்தாச்சு. டிங்கிடிக்கா 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 அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க, ஏதோ ஆரமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த சைடு போய் பாப்போம். ஏதாச்சும் ட்விஸ்டா ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நல்ல வேலை. இதுலதான் நம்ம போகணும். இது டோன்ட் டச் த ஆசிட். இது ஆசிடா. டச் பண்ணாம போயிட்டோம். இப்போ அதுக்கடுத்து ஏனில ஏறிட்டு அதுக்கடுத்து நம்ம பாப்கார்ன் மேல எல்லாம். யாருக்கு பாப்கார்ன் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys. என்ன ஏதோ ட்ரம் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து என்னமோ போட்டிருக்கான், வெட் ஃப்ளோர். கொஞ்சம் ஈரமான ஃப்ளோர்னு சொல்றாங்க. நம்ம இதை வச்சு தாண்டிடுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு இப்படி இதுக்குள்ள போயிடலாம் guys. Quick go into vent. வென்ட்டுக்குள்ள போக சொல்றாங்க. வென்ட்டுக்குள்ள போயாச்சு. அதுக்கடுத்து ஏதோ அந்த ஏணி மாதிரி கம்பி மாதிரி இருக்கு, அதுல ஏறி. இந்த கம்பியா? இதெல்லாம் அசால்ட்டா தாண்டிடலாம்டா. போச்சு, நான் ஜஸ்ட் மிஸ் அசால்ட்டா தாண்டிடலாம். எதுவும் ஒழுங்கா தெரியவே மாட்டுது. ரொம்ப இதுவா இருக்கு. குதிக்கிறப்ப பக்கத்துல வருது கைஸ் ஸ்கிரீன். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரமாவே வச்சுப்போம். அப்பதான் நம்மளுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும், ஈஸியா உள்ள. அதுக்கடுத்து வேற ஏதோ பி கேர்ஃபுல் விச் ஒன் க்ளோஸ். ஏதாச்சும் ஒண்ணு க்ளோஸ் இல்லைன்னா உடஞ்சிருமா. நம்ம கரெக்டா போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் பிங்க்ல போகணும். பிங்கே தப்பு. எல்லோல போவோம். எல்லோ தப்பு. ப்ளூ. அதுக்கு அடுத்த எல்லோ கிடையாது. ஏண்டா ப்ளூ போவோம். பிங்க் தான் கைஸ். பிங்க்குக்கு போயாச்சு. அப்பதான் நம்ம ஏதோ சாக்லேட்டா, லாலிபாப். அதுக்கு அடுத்து ஐயோ நகருது கைஸ். இது நகருமா? இது அப்படியே நம்ம இப்படி முன்னாடி போயிட்டு அப்படியே இந்த மாதிரி போகணுமா கைஸ்? அதுக்கடுத்து இந்த மாதிரி படிக்கட்டுல ஏதோ அந்த ரெட் கலர்ல குடுத்திருக்கிறது ஏதோ இதுன்னு நினைக்கிறேன். இது அதுல படக்கூடாது. அதுக்கடுத்து தண்ணியில படாம போக சொல்லிருக்கான். அந்த பாக்ஸ் இருக்கா, அதுல மட்டும் மேல தாண்டி நான் போற மாதிரி போங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் வந்தாச்சு. அதுக்கு அடுத்து கிஃப்ட் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. டெடி பேர் வச்சு என்ன பண்ண
கையில சும்மா வச்சுக்கலாம் கைஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்த செக் பாயிண்ட் வந்தாச்சு. இந்த பைப்ல போக சொல்லிருக்காங்க. நான் போக சொல்லிருக்காங்கன்னு சொல்றேன், போகலாம் சொல்ல. ஐயோ, பக்கத்துல வந்து இது வயிற்று கைஸ். திரும்பி இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அப்படியே போயிடும். வாங்க அடுத்த டோருக்குள்ள போவோம். ரெண்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. தண்ணியில படக்கூடாது போல. தண்ணியில படாம, தண்ணியா அது என்னன்னே தெரியல. கீ ஒளிஞ்சிருக்கான். எங்கடா டோரே இல்லையே. டோர் இருந்தா தானே நான் அன்லாக் பண்றதுக்கு. ஒரு டோரு ஏதாச்சும் இருக்கா உடைக்க? அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ்ல இருந்து நம்ம நல்லா தேடி பார்ப்போம் கைஸ். எதுவும் இல்லை, இந்த பாக்ஸ்லயே ஒண்ணும் இல்லை. அப்படியே ஒண்ணு ஒண்ணா தேடணும் கைஸ். படிச்சுட்டு என்னடா ஒண்ணுமே தெரியல. கீழே இறங்கி பார்த்தாலும் போல ஒண்ணுமே தெரியல. இது மேல இருக்கான்னா இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கைஸ் மேல போய் பார்ப்போம். இருந்த மாதிரி எனக்கு ஐயோ இல்ல இல்ல கைஸ், கற்பனையா இருக்கு. இதுலலாம் ஒண்ணும் இல்ல. எங்கடா கீ வச்சிருக்கீங்க? கீ இந்த டப்பா உடைக்கிறது நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே ரொம்ப ஈஸியான இடத்துல வச்சிருப்போம். அப்பதான் பார்த்தா இங்க இருக்க கீ, இந்த கீ அப்படியே கீ எடுத்தாச்சு. அந்த கீ இன்னைக்கு மார்க் இருக்கு. அப்படி கீ வச்சு அப்படி ஓபன் பண்ணியாச்சு கைஸ். இப்ப இது மேல குதிச்சு இப்படியே போகும். அதுக்கு அடுத்து இந்த கீய விடுறா. கீ விட்டாச்சு. அதுக்கு மவுஸ், அந்த எலியெல்லாம் சாப்பிட பாத்தீங்களா? அது பேர் என்ன தெரியல. எலியெல்லாம் சாப்பிடும். சீஸ் தானே சாப்பிடும். முன்னாடி போயிட்டு எலி பின்னாடி வருதா? இவ்வளவு நேரத்துக்கு நான் அங்கேயே போயிடுவேன். அப்படி வந்தாச்சு கைஸ். அடி என்னடா இவ்வளவு பெரிய எலி இருக்கு. நம்ம அப்பயே ஒழுங்கா குதிச்சுட்டு போயிருந்தோம். அந்த அப்பு பட்டன் அமுக்கிட்டே இருக்கு. நானும் அதே மாதிரிதான் அமுக்கிக்கிட்டே. ஐயோ இருக்கேன்னு சொல்லி வாய முடியும். இந்த எலி மேல ஏறி போக முடியாதா? ஓ, எலியே நம்மள கடிச்சிருமா? அப்படியே தான் நகர்ந்து வர மாட்டேங்குது. ஒண்ணு ஒன்னா பொறுமையா போய்கிட்டு இருக்க வேண்டியது. நாளைக்காச்சும் போயிடுவோமா? அதுக்கு அடுத்து இதான் பட்டன் சொல்லி அவங்க வருவாங்க. நம்மளுக்கு எதுக்கு? அதனாலதான் நானும் ஒரு படி பாக்குறேன். அப்படியே படிக்கட்டெல்லாம் ஒண்ணு ஒன்னா ஏறிடும் கைஸ். ஏய்
ஜஸ்ட் மிஸ். நான் ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்றேன்னு நினைச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன் guys. அப்படியே ஏதோ ஆயிடுச்சு. வேலை எதுவும் ஆகல. அப்படி இப்போ ரொம்ப பக்கத்துல எவ்வளவு தூரம் வந்துருச்சு. அட பாவிகளா, ரொம்ப தூரம் வந்துருச்சு. பக்கத்துல எடுத்தாலும் ரொம்ப தூரம் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப தூரம் வந்துருச்சு guys. ஜஸ்ட் நல்ல வேலை கீழே ஏதோ டோர் மே கொடுத்தனால தப்பிச்சிட்டோம். இது மட்டும் ஏறிட்டோம்னா ஒன்லி எத்தனை படிக்கிட்டு இருக்கு? 4 படி. 1 2 3 4 வந்தாச்சு guys. அதுக்கு அடுத்து நம்ம இதெல்லாம் ஈஸின்னு சொல்ல வந்து பாவிகளா இங்க இருந்தா திரும்பியும் முதல்ல இருந்தா என்னடா இது? நம்மளும் இது அப்படியே அசால்ட்டா முடிச்சுட்டு போறோம் guys. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க, கமெண்டும் பண்ணிருங்க guys. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க அப்போ ஜஸ்ட் மிஸ். விழுந்துருவான் போல இருக்கே. போயிட்டா அப்பாடி எப்படி போயிட்டாங்க guys. ஐயோ லேசரா அப்ப போன வாட்டி மட்டும் அங்க இருந்து வந்துச்சு. அடா இது ஒண்ணுமே புரியல. அப்பாடி வந்தாச்சு guys. அது அப்படியே அந்த எக்ஸலேட்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? எக்ஸலேட்டர் அது என்ன எக்ஸலேட்டரோ அந்த மாலு அந்த இதெல்லாம் வைப்பாங்க. வயசானவங்கள ஏறுவாங்க. வயசானவங்க இல்ல, அது வந்து கால் வலிக்குதுன்னு ஏறுவாங்க. நான் முக்கியமா கால் வலிக்குதுன்னு ஏறுவேன். யாரெல்லாம் என்னைய மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தேன். இது கொஞ்சம் லைட்டா டிஃபிகல்ட்டா இருக்கு. அது லைட்டா பெருசா கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல. ரொம்ப குட்டியா வச்சிருக்காங்க. பாப்கார்ன். ஓ இது வந்து பாப்கார்ன். பார்க்க ஏதோ வேற ஏதோ மாதிரி இருக்கு. பாப்கார்ன் மாதிரியே இல்ல. மிஸ் गाइस. ஐயோ ஸ்கூல்ல 3 தாண்ட முடியல. எங்க நான் தாண்டுறேன்? டேய் கடுப்பேத்தாதீங்கடா. ஷீல்டு அந்த ஷீல்டு கொடுத்தாங்க. என்ன நடுவுல எல்லாம் ஷீல்டு கொடுக்குறோம்? ஏதோ பக் ஆயிடுச்சா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து தோட்டோம்னா அந்த அங்கன போய் செக் பாயிண்ட்ல போய் அந்த எல்லோ கலர் ஸ்டார் இருக்கிற எல்லோ கலர்ல போட்டு பிளாக் கலர்ல ஸ்டார் இருக்கிற காய்ஸ் அதுல இருந்தா வரும் அந்த மாதிரி. அத அங்கனே காட்டாம கொஞ்சம் தள்ளி காட்டிருக்காங்க. இன்னொருத்தனே வந்து போயிடுவாங்க போல இருக்கு. நம்ம என்ன கடைசி வரைக்கும் போயாச்சு கைஸ். பேசி பேசியே நம்ம போக மாட்டோமோ? ஐயோ நானே வந்து மாட்டிக்கிட்டேன். இருங்க கைஸ் கொஞ்சம். ஐயோ அவனே போயிட்டா.
வந்தவன் போயிட்டான் கைஸ். நான் இவ்வளவு நேரமா இருக்கேன். வெயிட் பண்றியாடா? வெயிட் பண்ணாம இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணான்னு தான் நினைச்சேன். எனக்காண்டி எவனும் வெயிட் பண்ண மாட்டேன். வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒண்ணுதான். இது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் வந்தாச்சு. பீஸாவா? அவன்டா பீஸா கத்திக்கிட்டு இருக்கான். எவனும் கடுத்துட்டு நமக்கு இங்கிட்டு குதிக்கணும் காய்ஸ். இத மறந்து மேல போயிட்டீங்கன்னா அப்பவே திரும்பி கீழே வந்துடுவீங்க. இது எப்படிரா சொல்ல? அந்த கேப்ல இல்லைன்னா குதிச்சு போகணும் கைஸ். சின்ன சின்ன கேப்லாம் இரிட்டேட் பண்றாங்க கைஸ். படவே இல்லையடா. என்னடா கேம் இது? சுத்தமா படவே இல்ல. ஷீல்டு தானடா, வேற எதுவும் ஷீல்டு தான் இருந்துச்சு. டேய் தொடவே இல்லையே. ஐயோ கடுப்பு எத்துறீங்களே. இங்கிட்டலாம் போக முடியாதுடா. இந்த சைடு எகிரி உச்சி போயிடலான்னு பார்த்தேன். என்னடா ஷீல்டு மாரி அந்த சைடு போகவே முடியல கைஸ். குதிச்சே போயிடுவோம் கைஸ். அதான் நம்ம அப்படி இருந்தாச்சு. அந்த சீஸ்ல குதிச்சு போயிருக்க சொல்றோம். நம்மளும் சீஸ்ல குதிச்சு. அது சீஸ் என்ன தெரியல. சீஸ் தான். அது அங்கடே குதிச்சுக்கலாம். தேவையில்லாம இங்கிட்டு குதிச்சு நேராவே குதிச்சு போயிடலாம் கைஸ். இது ஒண்ணு மேல மேல ஒண்ணு வந்து வாங்குறீங்களா, அது வாங்குறீங்களா, இது வாங்குறீங்களா? இது கிராக். கத்தியா? ஏன்டா கத்தி? நான் சொல்லவே இல்லை. கத்தின்னு போட்டிருக்காங்களா? கத்தினே போடல. நானும் பார்க்க வேணும்னா ஏதோ கீழே ஏதோ மார்க்குமா ஏதோ கிராக் உள்ள மாதிரி இருக்கு. என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அதுலயே மாட்டிடுச்சு போல. அந்த பொண்ணு நேராவே போயிடலாம். அந்த பொண்ணு என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வருது? அத்தோண்டு இதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுச்சு. இப்ப என்னமோ ரொம்ப ஃபாஸ்டா வருது. இது வந்து மேல ஏதோ விளம்பரமையும் வருது. அப்படி இப்படி வந்தாச்சு கைஸ். இது மேல போகணுமா? குதிச்சும் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் குதிச்சு போய் பார்ப்போம். இல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே போயிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி போயிடலாம் கைஸ். ஐயோ குதிச்சா சரியா? ஒரு வாட்டி குதிச்சு பார்ப்போம் கைஸ்.
லைட்டா நடந்து நடந்து குதிப்போம். அடையிறா இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால குதிச்சா கீழே வந்துரும் கைஸ். அதனால நான் இங்க மட்டும் குதிக்கல, அங்கன போயிட்டு குதிச்சுப்போம். குதிக்கவும் வேண்டாம்னு நினைக்கிறேன் நானும். குதிக்க வேண்டாம் கைஸ், அப்படியே போயிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. கடைசி போனோன்னு குதிச்சுப்போம் கைஸ். ஐயோ கடைசி போனோன்னு மறந்துட்டேன். இப்பதான் நான் கடைசி போயிட்டு குதிக்கலாம். பரவாயில்ல கைஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கலந்துதான் ஆகணும். ஓ டே ரொம்ப போன வாட்டி ரொம்ப பக்கத்துல, இது கொஞ்சம் பக்கத்துலதான் கடுப்பாகு. பக்கத்துல வந்தோன்னா அவுட். கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அவுட் ஆகுறதே ஒரு மாதிரி இருக்கு கைஸ். இதுக்குன்னு ஒரு எண்டே இல்லையாடா? இது இருக்குமோ? எண்டு இருக்கான்னு தெரியல. இருங்க பாப்போம், விளையாண்டு பாப்போம் கைஸ், அப்பதான் நம்மளுக்கு தெரியும். எங்கிட்ட எதுக்குடா வந்துச்சு? இது சவர் தான் இருக்கு, அப்படியே முட்டிக்க வேண்டியதான். வேணாம், சவுத்துல போய் மண்டையிலே 4 குத்து குத்த வேண்டியது. சவத்துலயே நம்மளே போய் முட்டிக்கலாம். அப்படியே 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 தான்டா. அப்பாடி வந்தாச்சு கைஸ். ஐயோ ஓ டக்கு டக்குன்னு முழுகமா, டக்கு டக்குன்னு முழுகமா. படிக்காமே போயிட்டேனா? என்னடா இது? எப்படிடா போறது? எப்படி போறதுன்னு நானும் கேக்குறேன். ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? ஒரு க்ளூவும் கொடுக்கல. அப்ப எப்படிடா போறது? எப்படின்னாச்சும் சொல்லுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் நிக்குது, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போகணும். அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போனாவே ஒழுங்கா வராது. இல்ல நான் எங்க ஃபாஸ்டா போறது? ஏய் அதுவும் அந்த இதுலதான் விழுகிறேன் கரெக்டா. இது பண்ண ரொம்ப நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன் நானும். ஆக கூடாது. இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு போகணும் போல. ஐயோ அது என்னடா மேல திரும்புது? கொஞ்சம் புரிஞ்சிடுச்சுடா, விளாண்டுலாம் கைஸ். ஐயோ இது மேல மேல திரும்பிக்குது கைஸ். எடுத்து ஐயோ கரெக்டா குதிக்கலான்னு பார்த்தா கரெக்டா. ஐயோ ஏன்டா இது மேல மேல பாக்குது? நான் அந்த கேப்ல டக்குனு குதிச்சுட்டு டக்குனு, அதனால கொஞ்சம் மாட்டல. ஐயோ இன்னைக்கு போக முடியாது, நாளைக்காச்சும் போயிடுவேனா? ஐயோ ஒண்ணுதான் இந்த மாதிரி நம்ம ட்ரை. என்னடா வரவே, ஐயோ வரதுக்குள்ள வச்சுட்டு அவசரப்பட்டு இந்த பொண்ணு போயிடணும். இந்த பொண்ணு அசால்ட்டா போகுது.
அசால்ட்டா போகுது இல்லையா? ரொம்ப மோசம் கைஸ். இந்த பொண்ணு போயிடுச்சா? ஏய் அந்த பொண்ணு குதிச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? ஏய் பொண்ணு நீ போயிடு ஃபர்ஸ்ட். ஐயோ அது நம்மளையும் ஃபர்ஸ்ட் போக விட மாட்டேது. ஐயோ டேய் நான் வேற ஏதோ பண்றேன், அது வேற ஏதோ நகருது. டேய் அது நிக்கிறமே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஐயோ இது வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏய் முடியாடா என்னால. ஐயோ அது கரெக்டா தான் நின்றுருக்கு, நான் தப்பா நினைச்சிட்டேன் கைஸ். இது மட்டும் டேய் ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடும் கைஸ். ஐயோ மேல 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 பாக்குறது தான் கடுப்பா வருது. நம்மளும் கொஞ்சம் கரெக்டான போன வாட்டி கரெக்டா குதிச்சோம். திரும்பி மேல கீழே இப்படி கீழே பார்க்கணும். பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. இந்த ரொட்டி கீழே பார்த்து போகும். கீழே பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. இப்பதாண்டா வருது அது கரெக்டா. ஓ இது ஒண்ணு மேல வந்து இருக்கிறதையும் மறைச்சிருது. இது ஒண்ணு ஷாப்புக்கு போயிருது. தூரத்துக்கு போய் அப்படியே அந்த பர்பிள் தூரத்துக்கு போய் குதிச்சா பர்பிளுக்கு போகுது காய்ஸ். ஒழுங்காவும் வர மாட்டேன். ஏறிக்க கரெக்டா நான் இதுவாயிடுச்சு காய்ஸ். இந்த ரோப்ளாக்ஸ்ல மட்டும் ஏதாச்சும் ஒரு அந்த ஏதாச்சும் இந்த செக் பாயிண்ட் அந்த செக் பாயிண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இதுல மட்டும் கொஞ்சம் கஷ்டமா குடுக்குறான். நீங்க நினைக்கல இந்த முட்டையெல்லாம் நான் அசால்ட்டா தாண்டிடுவேன்டா, என்னடா இது என்னடா தாண்டவே மாட்டான் அப்படின்னு நினைக்கலாம். சில பேருக்கு வருங்க, சில பேருக்கு வராது. ஐயோ அதுவும் சில பேர் தான் தாண்ட முடியும். இது இல்ல ஐயோ நேராவே பார்த்துட்டு ஏய் அது மேலே எதுக்குதான் 2 வாட்டி குதிக்கிற? இன்னைக்கு போக முடியாது கன்ஃபார்ம்.
அங்கேயே குதிச்சிட்டேன். ஏய் கடைசி கூட குதிச்சிட்டேடா. ஏனாது ஆனோன்னு போனேன், கடைசி கூட குதிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு நான் படுக்க போனேன். என்னடா இது, என்னடா நியாயம்? ஐயோ மேல பாக்காதடா, தாண்டா கடுப்பாவது. இவன் மேல பாக்குறானா, நான் தான் தப்பா விளாடுறேன்னு நினைக்கிறேன். கேமே கடுப்பா வருது கைஸ். இத மட்டும் தாண்டிட்டேன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம். ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஏய் கடுப்பேத்தாதீங்கடா. ரொம்ப தூரத்துல வச்சு பாப்போம். ரொம்ப தூரமோ மறையுது அப்படியே. அப்பதானே குடுத்தேன் நானு. நான் காட்ட மாட்டேதுடா. இதுவும் அப்பப்ப பாக்காது, நான் கரெக்டா குதிக்கிறப்ப. நானும் சில டைம்ல தப்பா குதிச்சுவேன். இத நான் எப்ப பண்றது? ஒழிஞ்சிடும். இவன் மேல ஏற முடியாதா? இந்த செடி மேல ஏறி அப்படியே நான் இந்த பிளான் போடலாம்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை இருக்கா, இது மேல ஏறி அந்த ஒரு ஒயர் இருக்கா, அந்த ஒயர் மேல போய் அங்கன போய் இறங்கிடலான்னு நானும் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ண போக முடியுமா? கன்ஃபார்மா முடியாது, அதுவும் ரைட்ல இருக்கு. எப்பட்றா போக முடியல. வெளியில கீழே கொடுத்திருந்தேன். கீழே வந்து பண்ண மாதிரி, ஆனா அது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா எல்லாம் மேல கொடுத்துருந்தேன். எப்படி அதுல குதிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் நான். சரி காய்ஸ், இதோட கேம் முடிச்சுக்கலாம். நானும் ரொம்ப நேரம் விளையாண்டு பார்த்துட்டேன். இது எனக்கு ஒழுங்கா வரல.
சரி, இது எப்படி விளாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 போடுறேன். அத விளாண்டுலாம் எப்படியாச்சு. சரி பாய் காய்ஸ். அதுக்கு முதல்ல நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க காய்ஸ். பாய் 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 காய்ஸ்.